Hello everyone, welcome back to my channel. நீங்கள் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வெல்கம் யூ guys. This is Intuitive Energy Psychic Tarot Card Reader. I'm Jay, my name start with Jay. Today topic, what are they thinking about you? உங்களை பற்றி அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னு இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். Let's see. Think about this person, your favorite person, your ex, your current partner. Let's see what are they thinking about you. Lot of cards. Bottom of the deck, a 9 of wands. First of all, you guys connected each other. உங்கள் ரெண்டு பேருக்குள்ள எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும், ஃபைட்ஸ் இருந்தாலும், உங்கள் சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும், செப்பரேஷன், நோ கான்டாக்ட், டவர் மூமெண்ட், வாட் எவர், யூ கைஸ் கனெக்டட் ஈச் அதர். அதில் எந்த டவுட்டும் இல்லை. யூனோ வாட், இந்த பர்சன் வந்து சீக்ரெட்டாக உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. தேர் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. லைக் இந்த பர்சன் உங்ககிட்ட எப்படி ஷாப் பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டாங்க, ஃபீலிங்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை, அந்த மாதிரி ஷோ ஆஃப் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த பர்சன் உங்களுக்காக சீக்ரெட்டாக வெயிட் பண்ணுறாங்க, வெயிட்டிங் ஃபார் யூ. தேர் ஆர் அப்சஸ்டு வித் யூ, தேர் ஆர் ஃபிசிக்கலி அட்ராக்டட் வித் யூ. அடிக்ஷன், யூ கைஸ் ஆர் அடிக்டட். You could be air sign, your person could be air sign, you could be fire, your person could be fire, you could be earth, your person could be earth sign. Air and fire, earth sign presentable irukku. You are Gemini, your person Gemini, Aries, Sagittarius, Capricorn, Scorpio. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சீரியஸ் ஃபைட், சீரியஸ் ப்ராப்ளம், மேஜர் காம்ப்ளிகேஷன், மேஜர் இஷ்யூஸ் பார்க்க முடியுது. பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் ஓட ஃபவுண்டேஷன் பேஸ் கிராக் ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு, ஃபவுண்டேஷனே பிரேக் ஆயிடுச்சு, டிஸ்ட்ராய்ட். உங்களுக்கும் தெரியல, இந்த பர்சனுக்கும் தெரியல எப்படி ரீபில்ட் பண்ணுறது, எப்படி ஃபர்ஸ்ட் மாதிரி ரீபில்ட் பண்ணுறது தெரியல. நோ ஐடியா, எம்டி. ஐம் சீயிங் பேட் ஃபைட்ஸ் and silent treatment. Letters M, K, R, I, H, D, A, C, J, P, F, I, S, B. ஐ திங்க் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, நிறைய ட்ராவலிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. யூ ஆர் பிளானிங் டு ட்ராவல். Somebody is watching this video while traveling. Traveling timeல நீங்க அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். Month, birthday months of Feb, May, November and Jan, March, July, December. Guys, I'm getting the word, believe me, trust issues. ஒன் பர்சனுக்கு ஒரு பர்சன் மேலே ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கலாம். ஒரு பர்சன் வந்து அனதர் பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க, ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, ட்ரூத் என்னன்னு ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. ஐம் சீயிங் நிக் நேம்ஸ். என்ன நிக் நேம்? கமெண்ட் மீ. இந்த பர்சனோட பிஹேவியர் சேஞ்சஸ் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க யூஸ் பண்ணுற ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த பர்சன் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, யூ ஆர் டாக்ஸிக். தே ஸ்டார்டட் சேயிங் யூ ஆர் டாக்ஸிக். உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது, எந்த க்ரோத்தும் இருக்காது இந்த ரிலேஷன்ஷிப்பில், இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஃபியூச்சர் இருக்காது. நிறைய ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ் இந்த பர்சன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்சன் யூஸ் பண்ண சில வேர்ட்ஸ் உங்களை ட்ரிகர் பண்ணிட்டுருக்கு. உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அந்த பர்சன் யூஸ் பண்ண வேர்ட்ஸ். அண்ட் அவங்க சடன் சேஞ்சஸ்,
அவங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸோட நீங்க உங்கள கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. உங்க செல்ஃப கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்க டீக்ரேடா ஃபீல் பண்றீங்க எமோஷனலி. அந்த வேர்ட்ஸ் யூ கான்ட் டாலரேட். இந்த பர்சன் உங்கள ஹர்ட் பண்ணியிருக்காங்க. டீப்பாவே ஹர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பர்சன் ஹோல் ஹார்ட்டடா பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து உங்கள ஹர்ட் பண்ணல. அவங்களோட சிச்சுவேஷன் அப்படி இருந்திருக்கு. டஃப் டைம், தேர்ட் பார்ட்டி, டிப்ரெஷன், ஆன்சைட்டி. தட்ஸ் வை இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்டா பிஹேவ் பண்ணியிருக்காங்க. so much love இந்த பர்சன் சைடில் பார்க்க முடியுது. someone's changing their bedroom things, decorating. உங்கள் பெட்ரூம்ஸை நீங்கள் டெக்கரேட் பண்ணுறீங்க, சேஞ்ச் பண்ணுறீங்க. நியூ பெட், நியூ பெட்ஷீட், சேஞ்சிங் அ பெட் பொசிஷன். உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுறீங்க. கிரேட், ஹாப்பி சேஞ்சஸ். இந்த பர்சன் உங்களுக்கு ஷர்ட்ஸ் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ரௌன் கலர், பிளாக், ப்ளூ, ஸ்கை ப்ளூ, green color shirts. எஸ்பெஷலி உங்களுக்கு சம்மர் சீசனில் இந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆயிருக்கும், பிரேக்கப். அண்ட் ஸ்ப்ரிங் சீசன், சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங், சம்மர், ஏப்ரல், மே, ஜூன், ஸ்ப்ரிங், ஃபெப், மார்ச். இந்த ஒரு சீசனில் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆயிருக்கும், ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். இந்த பர்சனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, தேர் ஃபீல் லோன்லி வித்வுட் யூ. See the lovers, two of cups, beautiful love story, romantic couples, beautiful couples. நிறைய பேர் உங்க கனெக்ஷனை பார்த்து ஜெல்லஸ் ஆயிருப்பாங்க. Wow, what a beautiful connection. இந்த பர்சன் ஓட சிச்சுவேஷன் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்கு. தேர் ஆர் ஸ்ட்ரகிளிங், தேர் ஆர் டயர்ட், ஹெவி ப்ரெஷர். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து, அந்த டஃப் டைம்ல இருந்து இந்த பர்சனால ஓவர் கம் பண்ண முடியல. ஐம் சீயிங் அ வெரி யூத்ஃபுல் எனர்ஜி. இந்த பர்சன் எல்டராக இருந்தாலுமே இந்த பர்சனோட லுக், அப்பீரியன்ஸ், ஃபிசிக் யூத்ஃபுல்லாக இருக்கும். மேபி திஸ் பர்சன் younger than you. They need you. They want you. Very intelligent person, smart, bold, extrovert. One person extrovert, another one introvert. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பர்சன் உங்களை டீப்பாக ஹர்ட் பண்ணியிருக்காங்க. தேர் ஃபீல் சாரி ஃபார் யூ. உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு நினைக்கிறாங்க, பட் ஓப்பன் அப் பண்ண முடியல, டைரக்டாக உங்ககிட்ட பேச முடியல. தேர் ஃபீல் சாரி ஃபார் ஹர்ட்டிங் யூ. தே கான்ட் ஸ்லீப் அட் நைட். சேம் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கலாம். unable to sleep, irregular sleep schedule, deep thinking about you. ரொம்ப டீப்பாக இருக்கு இந்த பர்சனோட எனர்ஜி. ட்ரை டு கனெக்ட் மை எனர்ஜி கைஸ். ரொம்பவே டீப்பாக இருக்கு இந்த ஒரு ஸ்டோரி, டீப் லவ் ஸ்டோரி. ட்ரை டு கனெக்ட் மை எனர்ஜி. இந்த பர்சனால் வித்தவுட் யூ எதிலுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. unable to sleep, controlling பெயின். இந்த பர்சன் அவங்களோட பெயினை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இட்ஸ் ஸோ ஹார்ட் controlling pain. You know that. You guys are controlling pain. வேர்ட்ஸ்னால அந்த பெயினை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. இந்த பர்சன் தான் ரீசனாக இருப்பாங்க இந்த நோ கான்டாக்ட்க்கு.
பட் உங்களை விட இந்த பர்சன் சஃபர் ஆகுறாங்க. திங்ஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிட்டுருக்கு. கண்ட்ரோல் பண்ண முடியல திங்ஸ். சடனாக நோ கான்டாக்ட், சடன் ப்ராப்ளம், சடன் ஹெட்டேக். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வர ப்ராப்ளம் எல்லாமே ஹெட்டேக் மாதிரி தான் இருக்கு. தேர் நோ, இந்த பர்சனுக்கு தெரியும் யார் தேர் லைஃப், யார் தேர் லவ், தேர் நோ. தட்ஸ் வை இந்த பர்சன் வந்து சீக்ரெட்டாக உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஐம் சிங் டேட் நைட். நீங்கள் 2 பேரும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண டைம் நைட்டாக இருக்கலாம். நைட் டைமில் அவுட்டிங், நிறைய அவுட்டிங், நைட் ரைட். மேபி யூ ஆர் அ நைட் பர்சன், யூ லவ் நைட். இந்த பர்சன் சைட்ல இருந்து ஒரு அப்ரோச் இருக்கும், சடன் அப்ரோச், சடன் ட்ரிப், சடன் பிளானிங். நீங்க மார்னிங் டைம்ல உங்க ரொட்டீனை ஃபாலோ பண்றீங்க, ஓகேவா இருக்கீங்க. பட் நைட் டைம் ஸ்டார்ட் ஆனாலே யூ காண்ட். ஆஃப்டர் 6 யூ காண்ட். இந்த பர்சனோட மெமரிஸ் உங்களை கில் பண்ணிட்டே இருக்கு. உங்களோட தாட்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. யூ ஆர் டூயிங் கிரேசி. அந்த ஒரு 6க்கு மேல உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐம் சீயிங் a birthday coming. உங்க பர்த்டே ஆர் உங்க பர்சன் பர்த்டே அப்கமிங் டேஸ், மந்த்ஸ், பிளானிங் ஃபார் சர்ப்ரைஸ், கேக் கட்டிங். This person want you so badly. They really want to see you. உங்களை பார்க்கணும், இந்த பர்சனுக்கு உங்களை மீட் பண்ணணும். A deep pain inside. One person very sensitive. They want to hug you deeply, so bad. They're all missing you. இந்த பர்சனால கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்க ஃபீலிங்ஸை. ஆல்ரெடி இந்த பர்சன் அவங்க பெயினை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, அண்ட் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்றாங்க, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றாங்க. ஹேண்டில் பண்ண முடியல. They want to hug you, deep hug, and they want to say, I'm sorry. I'm getting the word baby. நீங்க பேபின்ற வேர்ட் யூஸ் பண்ற ஒரு பர்சனா இருப்பீங்க பர்டிகுலர் உங்க லவ்ட் ஒன் கிட்ட. or else இந்த பர்சன் உங்ககிட்ட பேபின்ற வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. I'm seeing a lot of emotion, deep emotion. They want you so badly, longing for love. They want to meet you guys. They really want to see you. உங்களை பார்க்கணும். They are seeing your pictures, photos, couples photos. I'm getting the word answer me. மேபி இந்த பர்சன் உங்களோட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. லாட் ஆஃப் கொஷின்ஸ் உங்கள் மைண்டில் இருக்கு, நோ ஆன்சர்ஸ், நோ ரெஸ்பான்ஸ். தே கான்ட் லிவ் வித்வுட் யூ. They can't live without you. You're waiting for new beginnings. Yeah, definitely new beginnings here. New beginnings க்கு வெயிட் பண்றீங்கன்னா definitely a new beginnings இந்த கனெக்ஷன்ல இருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பர்சன் வந்து ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணலாம், ரீஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. வெரி வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். நிறைய பேர் நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுவீங்க. எஸ், நியூ பிகினிங்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. டோர் ஓப்பன் ஆக போகுது, நியூ பிகினிங்ஸ். ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ், சி ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ், நியூ வே, நியூ லைஃப். இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சேஞ்சஸ், ஹாப்பி சேஞ்சஸ் கம்மிங் ஃபார் யூ. தே வாண்ட் டு ஹோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ். சம்திங் உங்களோட ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ரைட், இந்த பர்சன் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. வென்எவர் இந்த பர்சன் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறப்போலாம் தேர் ஃபீல் சேஃப், செக்யூர். இந்த பர்சனுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, ஃபியர்ஃபுல், ஹோப்லெஸ்.
So they want to hold your hand. Childhood lovers, childhood friends இந்த ரிலேஷன்ஷிப்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் டு லவ்வர்ஸ். நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் டு லவ்வர்ஸ், நாட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு ஸ்ட்ராங் லவ்வர்ஸ். ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது இந்த பர்சன் கிட்ட பேசுறது. பேசினாலுமே இந்த பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. டிஃபிகல்ட் டு டாக் டு தெம். ஆன் அண்ட் ஆஃப், ஒரு சிலர் ஆன் அண்ட் ஆஃப்ல கூட இருக்கலாம். டிஃபிகல்ட் டு ரீச் அவுட் தெம். ஆன் அண்ட் ஆஃப் கனெக்ஷனில் இருக்கீங்கன்னா இந்த பர்சன் வந்து லேட் ரிப்ளை பண்ணுறது, அவாய்ட் பண்ணுறது. ஆட்டிடியூட் பர்சன், வெரி ஸ்டப்பார்ன். they choose a wrong decision. உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல இந்த பர்சன் டிசைட் பண்ணது. ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கு. இந்த பர்சன் வந்து அவங்க லைஃப்ல நிறைய பேர் மீட் பண்ணியிருப்பாங்க, பட் நோபடி ஃபீல்ஸ் லைக் யூ. இந்த பர்சனுக்கு தெரியும் இந்த ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் வந்து பிரேக் பண்ண முடியாது. they feel it. why not நீங்க அதை ஃபீல் பண்ணல? உங்களுக்கு டவுட் இருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப் ஓவர், இந்த பாண்ட் வந்து கட் ஆஃப் ஆயிடுச்சு, பட் தேர் ஃபீல் இட். அவங்களுக்கு அந்த ஹோப் அதிகமாக இருக்கு. அவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்துல தான் அவங்களுக்கு ஹோப் இல்லை. அகெயின் பேட்சப் ஆகுமா, அதில் தான் அவங்களுக்கு ஹோப் இல்லை. இந்த லவ் வந்து ஸ்ட்ராங், இந்த பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்னு இந்த பர்சனுக்கு தெரியும். தேர்ட் பர்சனால உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்கலாம். தேர்ட் பர்சன் இஷ்யூஸ், பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் பார்ட்டிஸ், they want you. கோல்டு கிஃப்ட் பார்க்க முடியுது. நீங்கள் கோல்டில் ஏதாச்சும் இந்த பர்சன் கிஃப்ட் பண்ணியிருப்பீங்க. செயின், ரிங், பிரேஸ்லெட், அந்த மாதிரி. இந்த பர்சன் வந்து அவங்க ரொம்ப லோன்லியாக இருக்க டைமில் சில விஷயங்கள் இந்த பர்சனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத ஒரு விஷயம், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. Very specific message. One person unmarried and another one married. Very specific. But in the person of deep thinking, ரொம்பவே டீப்பாக இருக்கு towards you. They literally want to meet you. Guys, they literally want to meet you. Okay guys, இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். டோன்ட் டேக் இட் பர்சனல். உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுறத மட்டும் எடுத்துக்கோங்க, ரெஸ்னேட் ஆகாததை லிவ் இட் ரெஸ்ட். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பை.